சென்னை இருந்து கோல்கத்தா செல்லும் ஜன் எக்ஸ்பிரஸ் மாலை 7 மணிக்கு புறப்படுகிறது. இது ஒரு நீண்ட பயணம். வெவ்வேறு மாநிலங்களை கடந்து செல்லும் இந்த ரயிலில் 10 நபர்கள் கொண்ட ஒரு கொள்ளை கும்பல் ஏற்கனவே தங்கள் திட்டங்களை தயாரித்து இருக்கிறார்கள். அவர்கள் திட்டம் நள்ளிரவில் பயணிகளை மிரட்டி அவர்களிடமிருந்து பணம், நகை மற்றும் மதிப்புள்ள பொருட்களை பறிக்க வேண்டும். இந்த ரயிலில் பயணிக்கிறார் அர்ஜுன், சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். அவர் சாதாரண பயணியாக நடித்து பயணம் செய்கிறார். ஆனால் அவருக்கு கூட தெரியாது, இன்று நடக்கப் போவது ஒரு விறுவிறுப்பு நிறைந்த போராட்டம். ரயில் நள்ளிரவு 1:30 மணிக்கு பீகார் வழியாக பயணிக்கிறது. அப்போது மின் விளக்குகள் மங்கிவிடுகின்றன. ரயிலில் திடீரென பரபரப்பு எழுகிறது. அச்சம் நிறைந்த கண்கள் ஒரு விஷயத்தை உணர்கின்றன. அதிகாரம் கொள்ளையர்களின் கையில் சென்றுவிட்டது. முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் துப்பாக்கியுடன் பயணிகளை மிரட்டுகின்றனர். சிலரை காயப்படுத்தி பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். ரயிலின் காவலர்கள் துப்பாக்கியால் மிரட்டப்பட்டு முடங்கிவிடுகிறார்கள். செல்போன்கள், பணம், நகை எல்லாவற்றையும் கொள்ளையர்கள் பறிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அர்ஜுன் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். அவர் முன்னாள் இராணுவ அதிகாரி. பின் அவர் ரகசிய டிடெக்டிவ் பணியாற்றுகிறார். இப்போது அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் தனது பிழைப்பேக்கிலிருந்து ஒரு சிறிய பிஸ்டல் எடுத்து போராட தயாராகிறார். முதல் கொள்ளையரை துப்பாக்கி வெடிக்கும் முன்னே அர்ஜுன் ஒரு புலி வேகத்தில் தாக்கி கீழே வீழ்த்துகிறார். இரண்டாவது கொள்ளையரை அழகிய கூச்சலின்றி தனது துப்பாக்கியால் சுடுகிறார். மற்ற கொள்ளையர்கள் பதற்றமடைகிறார்கள். அவர்கள் அர்ஜுனை சுற்றி வைக்கிறார்கள். ரயிலின் பணிக்குழு பயணிகளை பாதுகாக்க ஆரம்பிக்கின்றனர். சில ஆண்கள் தைரியத்துடன் அர்ஜுனை துணை புரிகிறார்கள். அர்ஜுன் பிசாசு வேகத்தில் 2 கொள்ளையர்களை தாக்குகிறார். கடைசி கொள்ளையர் ஒரு சிறிய பெண்ணை பிணையாக பிரிக்கிறார். அர்ஜுன் அந்த கொள்ளையரை துப்பாக்கியால் சரியாக சுடி பிணையாளியை பாதுகாக்கிறார். ரயிலில் மீதமுள்ள கொள்ளையர்களை எல்லாம் கட்டி வைத்து விடுகிறார் அர்ஜுன். ரயில் அடுத்த நிலையத்தில் நிற்கும் போது கொள்ளையர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். பயணிகள் அனைவரும் நன்றி சொல்லி அர்ஜுனை பாராட்டுகிறார்கள். அந்த ரயிலில் பயணித்த அனைத்து பயணிகளும் அவருக்கு ஹீரோவாக பாராட்டு செலுத்துகிறார்கள். ஆனால் அர்ஜுன் அமைதியாக ஒரு முன்றலில் அமர்ந்து வெளியில் பார்ப்பதாய் இருக்கிறார். புன்னகையுடன் அவரது தலைமையை ஏற்றுக்கொண்ட பயணிகள் மகிழ்ச்சியுடன் அவரை பாராட்டுகிறார்கள். நீங்கள் யார் என்று யாரோ கேட்டபோது அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறார், ஒரு சாதாரண பயணி.